உலகத்தில் அசாபுரத்தில் பெருமையாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த அங்கத்தில் நான் நினைத்து வாழ்ந்தேனே. நான் நினைத்ததெல்லாம் எனக்கு ஈடேறாமல் போனது. தெய்வமே, ஒரே ஒரு பெண்ணோட சேர்ந்து நாங்கள் பிறந்தது 100 பிள்ளைகளையும் அத்தனாகிய சகுனி மாமாவுடைய வார்த்தையை கேட்டு மாமனே எனக்கு குடை விளக்கு என்று உள்ளத்தில் நான் நினைத்து பெற்ற தந்தை தாயை கூட நான் கடவுளாய் நினைக்கவில்லை. என்னை படித்த பெருமாளையும் நான் கடவுளாய் நினைத்ததில்லை. நான் பிறந்த நான் முதல் ஒரு கடவுள் என்று நான் போனதில்லை. எல்லா என் மாமாதான், எல்லாமே அத்தானாகிய சகுனி மாமாதான் என்று சொல்லி நான் கடவுள் என்று மாமாவை வழங்கினேனே. தெய்வமே, இப்படி செய்தேன். ஏன் நான் வாழ வேண்டும் என்று நான் நினைத்தேன். நிறைவாம் எதற்காக நான் நாட்டிலே நான் பெருமையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். இந்த உலகம் எல்லாம் துரியோதனனை தவிர மற்றவர்கள் நாட்டை ஆளக்கூடியவர் யாரும் இல்லையே. நாட்டுக்கு பேரரசன் துரியோதனன், நன்மையை செய்யக்கூடியவன் துரியோதனன். துரியோதனன் மன்னனாக இருந்தால் நாட்டுக்கு எந்த ஒரு குறை நேராது என்று இந்த உலகம் எல்லாம் பேச வேண்டும் என்று உள்ளத்தில் நினைத்து வாழ்ந்தேனே. நான் நினைத்ததெல்லாம் ஈடேறாமல் போனது. தெய்வமே, பார்க்கக்கூடியவர் எல்லாம் பேசுகிறார்களே. பேராசை உடையோன் துரியோதனன்
பேராசை உடையவன் துரியோதனன், நாட்டுக்காக வாழக்கூடியவன் துரியோதனன். அப்பா என்று பேசுவாரே என்று மாமா, இது நியாயம் இல்லை சகனி மாமா. பாண்டவர்களை பகைப்பது இது சரியில்லை மாமா. அப்பா என்று சொல்கின்றேன் மாமா இடத்தில். இந்த நாடு போக கூடாதுடா துரியோதனா. இது எப்பேற்பட்ட நாடு. இந்த அவனி எல்லாம் நீயே ஆளும். நான் என்ன பண்ணேனே? அந்த ஐவர் பஞ்ச பாண்டவர்கள் அவர் மாறவில்லையே. நான் என்ன கொண்டேனே? அந்த ஐவர் பஞ்ச பாண்டவர்கள் அவர் மாறவில்லையே. அவனி புவனி அத்தனையும் நாடு 56 நாடு. 56 நாட்டுக்கு அதிபதி துரியோதனன். திருதராட்டினுடைய மகன் மூத்தவன் பேரரசன் மன்னன் துரியன் என்று